12 2024-25 பேட்சோட எக்கனாமிக்ஸ் சிலபஸ் பார்க்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் பேப்பர். இந்த 100 மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியரி 80 மார்க்ஸ், ப்ராஜெக்ட் 20 மார்க்ஸ். ஸோ நீங்க போர்டு எக்ஸாம் எழுதுறது 80 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க அண்ட் அது வந்து 3 hours பேப்பர் அண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு 20 மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த 80 மார்க்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ வந்து 40 மார்க்ஸ்க்கும் பார்ட் பி வந்து 40 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 80 மார்க்ஸ் உங்களோட தியரி பேப்பருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட் ஏல இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு. இந்த இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டாபிக்ஸ் அண்ட் அதுக்கு எவ்வளோ மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ் 10 மார்க்ஸ், மணி அண்ட் பேங்கிங் 6 மார்க்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 12 மார்க்ஸ், கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் economy 6 மார்க்ஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் 6 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 40 மார்க்ஸ் உங்களோட பார்ட் ஏ விச் இஸ் இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பார்ட் பில வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு அண்ட் இதோட டாபிக்ஸ் அண்ட் மார்க்ஸ் பார்க்கலாம். Development experience 1947-90 and economic reform since 1991 12 marks. Current challenges facing Indian economy 20 marks. Development experience of India, a comparison with neighbors 8 marks. So part B again total 40 marks. So part A, part B சேர்த்து உங்களுக்கு 80 marks. So board exam 80 marks க்கு எழுத போறீங்க. Okay, and part C ங்கிறது உங்களோட project work, அதுக்கு 20 marks. நம்ம ஓவராலா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் அலாட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு டாபிக் குள்ளயும் என்ன டீடைல்டா நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ பார்ட் ஏ இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு படிப்போம். அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ், அப்புறம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், அப்புறம் நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணும் அதோட மெத்தட்ஸ் படிக்க போறோம். அதுக்கப்புறமா நேஷனல் இன்கமோட அக்ரிகேட்ஸ் பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 குட்டி டாபிக் படிக்க போறோம், ஜிடிபி டிஃப்ளேட்டர் அண்ட் ஜிடிபி அண்ட் வெல்ஃபேர். இது யூனிட் 1ல. யூனிட் 2 வந்து மணி அண்ட் பேங்கிங். இதோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னா மணியோட மீனிங், மணியோட ஃபங்க்ஷன், சப்ளை ஆஃப் மணி, கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம்ல மணி எப்படி கிரியேட் ஆகுது, சென்ட்ரல் பேங்க் அதோட ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் யூனிட் 2. யூனிட் 3 வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதோட டாபிக்ஸ் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ், அப்புறம் ப்ரொபென்சிட்டிவ் டு கன்சியூம், ப்ரொபென்சிட்டிவ் சேவ், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அதோட மெக்கானிசம், அப்புறம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்டோட மீனிங், எக்ஸஸ் டிமாண்ட், டெஃபிஷியன்ட் டிமாண்டோட ப்ராப்ளம் அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணும் அதோட மெஷர்ஸ். இது யூனிட் 3. யூனிட் 4 கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் தி economy. இதோட டாபிக்ஸ் கவர்மெண்ட் பட்ஜெட், மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ், சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட் பட்ஜெட், கவர்மெண்ட் டெபிசிட்டோட மெஷர்ஸ், இதெல்லாம் தான் யூனிட் 4 ஓட டாபிக்ஸ். யூனிட் 5 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இதோட டாபிக்ஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட், மீனிங் அண்ட் காம்பனன்ட்ஸ், சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணும், flexible fixed exchange rate ஓட merits and demerits, manage floating exchange rate system. இதெல்லாம் யூனிட் 5 ஓட டாபிக்ஸ். யூனிட் 5 வரைக்கும் இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பார்ட் ஏ. ஸோ அது 40 மார்க்ஸ், அதோட சிலபஸ் டீடைல்டா பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்ட் பி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்டோட சிலபஸ் பார்க்கலாம். ஸோ அகெயின் இதுவும் 40 மார்க்ஸ்க்கு. இதுல யூனிட் 6 டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1947-90 அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம் சின்ஸ் 1991. இதோட டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ இதுல வந்து இண்டிபெண்டன்ஸோட ஈவ் அன்னைக்கு இந்தியன் எக்கானமியோட ஸ்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் காமன் கோல்ஸ் ஆஃப் 5-year பிளான்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஃபாரின் ட்ரேடோட மெயின் ஃபீச்சர்ஸ், ப்ராப்ளம்ஸ், பாலிசிஸ், அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம் சின்ஸ் 1991. அதுல வந்து லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷனோட ஃபீச்சர்ஸ், அப்ரைசல், அப்புறம் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டியோட கான்செப்ட்ஸ், இதெல்லாம் தான் யூனிட் 6 ஓட டாபிக்ஸ். யூனிட் 7 கரண்ட் சேலஞ்சஸ் ஃபேசிங் இந்தியன் எக்கானமி. இதுல 4 சாப்டர்ஸ் பார்ப்போம். என்னென்ன சாப்டர்ஸ் அதோட டாபிக்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இதோட டாபிக்ஸ் வந்து எப்படி பீப்புள் ரிசோர்ஸ் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஹியூமன் கேபிட்டலோட ரோல், இந்தியால எஜுகேஷன் செக்டாரோட growth. நெக்ஸ்ட் சாப்டர் ரூரல் டெவலப்மெண்ட். இதோட டாபிக்ஸ் ரூரல் டெவலப்மெண்டோட கீ இஷ்யூஸ், கிரெடிட் அண்ட் மார்க்கெட்டிங், கோஆபரேட்டிவ்ஸோட ரோல்,
agricultural diversification, alternative farming, organic farming. Third chapter employment. இதுல topics வந்து formal informal sectorsல workforce participation rate ஓட changes, growth, problem and policies. Sustainable economic development fourth chapter. இதோட topics வந்து sustainable economic development ஓட meaning, effects of economic development on resources and environment including global warming. இதெல்லாம் யூனிட் 7 கீழ நம்ம படிப்போம். Next unit 8 development experience of India. A comparison with neighbors, India and Pakistan, India and China, issues, economic growth, population, sectoral development and other human development indicators. இதெல்லாம் யூனிட் 8 ஓட டாபிக்ஸ். அண்ட் பார்ட் சி வந்து ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ 20 மார்க்ஸ்க்கு ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் உங்களோட டீடைல்டு சிலபஸ். எக்கனாமிக் சிலபஸை டீடைல்டாக பார்த்துட்டோம். நான் ரெகுலராக இதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சில சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸும் இருக்கு, ஸோ அதுவும் நான் அப்லோட் பண்ணுவேன். அன்னைக்கு வீடியோஸை பார்த்துட்டு இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, புக்ல அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க, ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஸோ போர்ட்ல நம்ம வந்து அந்த 80 மார்க்ஸ் எழுதுறோம்ல, அந்த ஃபுல் 80 மார்க்ஸும் நம்ம வாங்கணும். அதுதான் உங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எஃபர்ட் நிறைய போடுங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. ஒரு நாள் படிக்கிறது, 2 நாள் படிக்காம இருக்கிறது அப்படி பண்ணாதீங்க. டெய்லி படிங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா 80 மார்க்ஸ் போர்டு எக்ஸாம்ல நீங்க வாங்க முடியும். அதாவது அந்த தியரி 80 மார்க்ஸ் எழுதுறீங்கல்ல, அந்த தியரி 80 மார்க்ஸ் ஃபுல்லாவே வாங்க முடியும். ஓகே, சோ அதுக்கு டே 1ல இருந்து ஒர்க் பண்ணுங்க. டிசம்பர்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ப்ரீ போர்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதனால நீங்க நவம்பருக்குள்ள உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அதுதான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். சோ நவம்பருக்குள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு ப்ரீ போர்ட்ஸ் வைக்கும் போது எல்லா டாபிக்ஸையும் again and again நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஏதாச்சும் வந்து டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் இருந்தா அதை நீங்க வந்து ரிவைஸ் பண்ண முடியும். ஓகே, சோ அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் பிளஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருக்கு, சோ அதுக்கும் டைம் அலாட் பண்ணணும். அதனால டைமை மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து நவம்பருக்குள்ள நீங்க உங்களோட போர்ஷன்ஸை முடிச்சுக்கணும். அதுதான் உங்களோட கோலா இருக்கணும். அண்ட் 80 மார்க்ஸ் நீங்க ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. அந்த போர்டு எக்ஸாம்ல தியரி பேப்பர் 80 மார்க்ஸை ஃபுல்லா கிராக் பண்ணணும். நீங்க உங்களால முடியும். அதுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபோக்கஸை விடவே விடாதீங்க. கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. நானும் வீடியோஸ் ரெகுலரா போடுறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்பலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட ஸ்டடீஸை நல்லா பண்ணுங்க. ஓகே, என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதெல்லாம் நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.